அதாவது இந்த உரிமை கொண்டாடுவது என்பது மிக கேவலமானது, அருவருப்பானது. இது எங்கட அந்த நாட்டு வழக்கில் சொல்லிக்க மிக கொச்சையாக சொல்வார்கள். அதை இப்ப சொல்ல வேண்டிய துப்பாக்கியில எனக்கு வந்திருக்கு. இந்த யாருன்னு கொடுத்த பிள்ளைக்கு பேர் வைக்க போறான்னு சொல்றது. இது ஒரு மிக கேவலமான வேலை. அந்த 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 கேவலமான வேலையைத்தான் இப்ப இந்த நில அபகரிப்பு சார்ந்து கடந்த மாதம் வெளியாகின இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு பிறகு இவர்கள் இந்த சட்டத்தரணிகள் அங்கே கூட்டம் கூடினார்கள். ஒரு ஒரு போக்கு காட்டப்பட்டது. ஆனாலும் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை எங்கே கொண்டே தீர்ப்பது என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி உடைப்பது, எங்கே அதை நிறுத்துவது அல்லது அதை வாபஸ் பெற வைப்பது என்றால் அது நாடாளுமன்றத்தில் அது முடியும். ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்க வேணும். அவர்கள் பேசியதுனால தான் அது அந்த வாபஸ் பெறுவதற்கான அறிவித்தலை இலங்கையினுடைய இன்றைய என்பிபி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த வெளியீடு என்பதால் நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்று சொல்வது ஒரு வாய்மொழி மூலமாக அறிவித்து எழுத்து மூலம் அறிவித்தாலும் கூட அது செல்லுபடியற்றது என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டதனால் அது இலங்கையினுடைய சட்டமாகிவிட்டது. ஆகவே ஒரு வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தை அதை நிராகரிப்பது அல்லது அதை வாபஸ் பெறுவதாக இருந்தால் அதற்கு மாற்றாக இன்னும் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் விடப்பட வேண்டும். கடந்த மாதம் வெளியிடப்பட்ட காணி சுவரிப்பு சார்ந்த இந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட அந்த விடயம் அரசாங்கம் வாபஸ் பெறுகிறது என்று ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வர வேண்டும். அவ்வாறு வந்தால்தான் அது செயலற்றதாகும். இல்லாவிட்டால் அது இப்போதும் செயலில் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். வேண்டுமானால் இவர்கள் ஏதேனும் ஒரு காணியை பற்றி கோர்ட்ல கொண்ட விடட்டும். அப்ப அந்த கோர்ட்ல அரசு தரப்பு சட்டத்தரணி என்ன போடுவார் என்றால் அந்த வர்த்தமானியை தான் தூக்கி போடுவார். வேற யாரும் போட மாட்டார். இந்த சட்டத்தரணிகளுக்கு எல்லாம் தெரியாதுல, அனைத்தும் தெரியும். தெரிந்து கொண்டு வேஷம் போடுவது, நரி வேஷம், புலி வேஷம், கரடி வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுலையும் இந்த அதாவது வாபஸ் பெறப்பட்டது என்பதை நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட நெருக்கடிதான் காரணம். அப்ப அங்க அதாவது இப்ப இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி மிக கடுமையாக பேசியவர்கள் முதலாவது ஸ்ரீதரன் எம்பி பேசி இருக்கிறார். அவர் அந்த 27 என்ற அந்த அதை கோட் பண்ணி அவர் அதுல மிக காரசாரமாக பேசி இருக்கிறார். அது ஒரு நெருக்கடியை, சட்ட ரீதியான ஒரு நெருக்கடியை அங்க நாடாளுமன்றத்துக்குள்ள கொடுத்திருக்கிறது. அதை விட தனிநபர் பிரேரணை ஒன்றை கஜேந்திரகுமார் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அவர் அந்த பிரேரணை கொண்டு வருகின்ற போது ஸ்ரீதரன் அவர்கள் அதற்கு ஆதரவளித்து அதை வழிமொழிந்திருக்கிறார். அடுத்ததாக முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்து நிசாம் காரியப்பா அவர்கள் மிக கடுமையாக பேசியிருக்கிறார். அப்ப முத்தரப்புகளினால் அது மிக கடுமையாக பேசப்பட்டிருக்கிறது, ஒரு நெருக்கடியை ஏற்படுது. ஆகவே இப்போது இருக்கிற அதாவது வாக்கு வங்கி வீழ்ந்திருக்கின்ற இந்த நிலையில் என்பிபி அரசாங்கம் அதை மீளப்பெறுதல் என்ற ஒரு சமாளிப்பை செய்ய வேண்டும், ஒரு ஏமாற்றை செய்ய வேண்டும். அதற்காக அவர்கள் அங்கே செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதை வாபஸ் பெறுறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள், அறிவித்தல் விட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான்.